அதிமுக கூட்டணி வேணும்னு இப்ப இறங்கி வந்திருக்கிறது பிஜேபி தானே. பிஜேபி மக்களவை தேர்தலில் இறங்கி தானே வந்தாங்கங்க. ம். ஜன்னல் திறந்திருக்கு, காத்து வரட்டும், கதவு திறந்திருக்குன்னு கஞ்சின்னு தானங்க கஞ்சினாரு. ம். அதிலே இவர் வரலையே. அப்போ இறங்கி வந்ததுங்கிற பேச்சுக்கே இல்லை. மக்களவையிலே பிஜேபி இறங்கி தானே கிடந்தாங்க. சரி. அவர் இப்ப இறங்கி வந்திருக்க காரணம் 18% சார் கடைசி அவருடைய பேட்டி மன வலிமையோடு இருக்கிற மாதிரி அவர் தெரியலையே. அவரு நான் வந்த பாதை வேற, நான் திடீர்னு வந்தவன், நான் பலதை இழந்துட்டு வந்தவன், திடீர்னு போக சொன்னா நான் பாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டார்ல. சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாதுங்கிறத நாங்க மோடி கிட்ட சொல்லி இருக்கிறோம். இல்ல கன் வச்சு யாரையும் தடுக்க முடியாதுன்னு யாருக்கு சொல்றாரு? யாரை இப்ப மிரட்டுறாங்க? அந்த மாதிரி மிரட்ட முடியாதுன்னு யார சொல்றாரு? எடப்பாடி கிட்ட முன்ன மாதிரி பாஜக சரண்டரானா அது என்ன விளைவை ஏற்படுத்தும்னா, அண்ணாமலைக்கு அரசியல் முடிஞ்சு போகும். அண்ணாமலைக்கு உழைச்ச ஓட்ட எடப்பாடி கிட்ட அது தானம் கொடுத்த மாதிரி ஆகி போகும். மோடி 2029 எடப்பாடி ஏமாத்திடுவார். இந்த இடத்துக்குள்ளதான் நான் பிடிச்சு நிற்கிறேன், இதுல ஜெயிப்பேன். 21 இதுல தான் நான் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இவரு இல கணேசன்ஜி, எச் ராஜா, பொன்னாரு, இன்னும் என் தம்பி ரங்கராஜ் பாண்டியும் சேர்த்துக்குவான். என் தம்பியை நான் ரெகனைஸ் பண்ணாம எவன் ரெகனைஸ் பண்ணுவான்? இவங்களெல்லாம் நான் தோக்கடிச்ச இடம் மோடி நன்மைக்காக பிளே பண்ணதுதான். இப்பவும் 24 மோடியை கலத்தி விட்டது மாதிரி 29 இவர் கலத்தி விட்டுருவாரு. சப்போஸ் இவரும் விஜயும் சேர்ந்தா விஜய், ஜோசப் விஜய், அண்டோனியோ மைனாவுக்கு ஆளு, ராகுல் காந்திக்கு ஆளு, அவரும் இவரும் சேர்ந்து ராகுல் காந்தி வரட்டுன்னு 29 அவங்க 20 சீட்டு ஆஃபர் கொடுப்பாப்புல. 24 கொடுத்தாப்புல. யார் யாரெல்லாம் வச்சு எப்படி நடந்துன்னு தெரியும், முக ஸ்டாலினுக்கும் தெரியும். அது எக்ஸிகியூஷன் நடக்கல. 26 அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விட்டா, அவரையும் விஜயும் சேர்ந்து ஒரு 30% விட்டா, பாஜக அதுல ஏமாந்தா, அவரு காங்கிரஸுக்கு தெள்ள தெளிவா 29 வேற வழியே இல்ல. எடப்பாடியை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி தான் ஆகணுங்க. எடப்பாடியை சொல்லாம இங்க நீங்க கூட்டணியும் வைக்க முடியாது. வேற ஒரு அணி அமைச்சாலும் அதெல்லாம் முந்தி எடப்பாடி தான் நிப்பாரு. அப்படிதானே இருக்கு சூழ்நிலை. மோடி ஆசியில ஆர்டி டீம், பண்டாரி, ஜெய்ஸ்வால், அல்வாலியா, நாடார், ஈழவா, இடிகா டீம் எடப்பாடி 150 தொகுதியில டெபாசிட் இழக்க வச்சிருவாங்கங்கிற அச்சத்துல அவரு மக்களவையிலே வராதவர். அண்ணாமலைக்கு அதிரடியை கண்டு, அண்ணாமலைக்கு திறமையை கண்டு சட்டமன்றத்துக்குள்ள உள்ள வந்திருக்காருங்க. அது உண்மை. அப்போ அவரே கண்டிஷன் அப்படின்னா அண்ணாமலையை தன்வயப்படுத்திக்கிட்டு தான் நினைச்சிருப்பாரு எடப்பாடி. இல்ல ஒரு முறையில 2 ஆள் இருக்க முடியாதுன்னு. சரி. அது இன்னும் கொஞ்சம் டீப் ரூட்டட் பொறாமை, பொச்சரிப்பு, காழ்ப்புணர்ச்சி அண்ணாமலை மேல இருக்குது. அது நான் இதுல டீப்பா இதை சொல்ல விரும்பல. சமயம் வரும்போது அதையும் நான் விளக்கி சொல்றேன்.